Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பஜ்ஜியோட ஒரு கார சட்னி வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பஜ்ஜி கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கார சட்னி செய்கிறதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா சின்னதாக இருக்கிறதால 30 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது காரத்துக்கு தகுந்த போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போது தக்காளியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி கூட தேங்காய் சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை வந்துட்டு சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குல்ல, இது ஃபுல்லாக ட்ரை ஆகி அதோடைய அந்த ரா ஸ்மெல் வந்துட்டு போகணும். அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல அந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. இந்த கார சட்னியை வந்துட்டு நம்ம பஜ்ஜிக்கு தான் ரெடி பண்ணுறோம். அதனால் பஜ்ஜி தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த கார சட்னியோட அந்த கன்சிஸ்டன்சியை வந்து தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து சட்னியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க. கார சட்னி வந்துட்டு ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி ஒரு பக்கம் வச்சுடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை வந்துட்டு சீவி எடுத்துடுங்க. உருளைக்கிழங்கோடைய தோலை எடுத்ததுக்கப்புறமா நம்ம பஜ்ஜிக்கெலாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கத்தியில் தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வைக்கிறதால உருளைக்கிழங்கோடைய கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் நம்ம கட் பண்ணும்போது எந்த கலரில் இருந்துச்சோ அதே கலர்லேயே இருக்கும். கட் பண்ண உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் மாவு ஜலிக்கிற கரண்டி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்குக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சலிச்சதுக்கப்புறமா இப்போது இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையிலே வந்துட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஓமம் வந்து சேர்த்துக்கிறதால இந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் ஓமத்தை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது மாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து பஜ்ஜி செய்யும்போது மாவு வந்து ரெடி பண்ணுவீங்களா, அதில் கூட கொஞ்சமாக ஓமம் சேர்த்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அதோடைய வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துக்கிட்டு திரும்ப இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜி மாவில் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த காஷ்மீர் மிளகாத்தூளே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பஜ்ஜி மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பூனை வந்துட்டு மாவில் டிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு திக் லேயர் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு மாவு வந்துட்டு கரைச்சிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கான ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுதில்ல, இந்த மாதிரி கரைச்சிக்கணும். லாஸ்ட்டாக இந்த மாவு கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவு அதில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவை சுற்றி நல்லா பபிள்ஸ் வருதில்ல. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மாவில் உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயோட சூடு வந்துட்டு ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். உருளைக்கிழங்குமே வந்துட்டு நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பஜ்ஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்குல்ல. நான் சொன்ன இன்கிரியன்ட் எல்லாத்தையுமே நான் சொன்ன அளவுகளே சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான் படிஸ், மசாலா உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதம் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்குலையுமே இதே மாதிரி பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மசாலா உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.